Hi friends, welcome to our channel Junior மளிகை கடை. இன்னைக்கு நாம ஜூனியர் மளிகை கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா தேர்தல் கொடி கடை ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கறதுக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல business plus மளிகை கடை சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து எலெக்ஷன்னாலே கண்டிப்பா கொடி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த ஒரு கட்சிக்காரங்களுமே தொண்டர்கள் கையில வந்து கொடி கொடுப்பாங்க. தலைவர்கள் வரும்போதுல அந்த பிரச்சாரத்துக்கு வந்து கொடியை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மேஜரான ஒன்று. சரிங்களா? தேர்தல் கொடிக்கடை வந்து ஒரு சில ஏரியால எப்பவுமே இருக்கும், ஆனால் சில ஏரியால இருக்காது. சரிங்களா? இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு கடை புதுசாக வாடகைக்கு எடுத்து தேர்தல் கொடிக்கடை எல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன கட்சி கொடி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல மார்ஜின் இருக்குது. சரிங்களா? இப்போ எங்கள் ஏரியாலலாம் கடை ஆரம்பித்தாச்சு, கொடியும் வச்சாச்சு. சரிங்களா? உங்களுக்கு வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போவுமே நீங்கள் கொடி புக் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த கொடியை ஹோல்சேலாக எங்கே வாங்கணும்னா சென்னை பாரிஸ் சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய பந்தர் ஸ்ட்ரீட். சரிங்களா? பந்தர் ஸ்ட்ரீட்டில் போய் வாங்கினா என்ட்ரன்ஸ்லேருந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நீங்கள் வந்து அவங்ககிட்ட ரேட் பேசி வாங்கிக்கிடலாம். கொடி வந்து 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக பிரச்சாரத்துக்கு தொண்டர்கள் கையில் இருக்கிற கொடி வந்து 30 ரூபாக்குள்ள கொடி. சரிங்களா? அந்த கொடி, பதாகை, பொன்னாடை, அப்புறம் டைரி, அது இதுன்னு அரசியல் சம்மந்தமாக எல்லாமே அங்கே கிடைக்கும். விருப்பர்கள் நண்பர்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கையில் பிஸ்னஸ் எதுவும் இல்லை, இதை ட்ரை பண்ணலாமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா மேன் பவர் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடி கம்பங்கள் நட்டு அந்த மாதிரி கூட பணம் சம்பாதிக்கலாம். கொடி கம்பங்கள் மீன்ஸ் இப்போ பிரச்சாரத்துக்கு ஒரு தலைவர்கள் ஒரு டைம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து வழி நடுக்க வந்து கொடி கம்பங்கள் வைப்பாங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு. அந்த மாதிரி இதே நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி கொடி கடை தான் இருக்குது சார், புதுசாக ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் எல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் தொகுதியில் வந்து என்ன கட்சியெல்லாம் இருக்குது அதை மட்டும் நீ தான் தெரிஞ்சுக்கிடணும். இந்த தேசிய கட்சிக்கு கண்டிப்பாக கொடி வாங்கிடலாம். ப்ளஸ் உங்கள் தொகுதி வந்து எந்த கட்சி கையில் போதோ அந்த கட்சிக்குள்ளே கொடியை வந்து நிறையா வாங்கிடலாம். சரிங்களா? போட்டிகள் அதிகமாகும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொடி நிறையா தேவைப்படும். உங்களுக்கு சாதகமாக இதை பயன்படுத்தி இந்த பிஸ்னஸை சூப்பராக பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்க நண்பர்கள் யூஸ் பண்ணிக்காங்க. சேம் பந்தர் ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு வந்து அரசியல் கட்சிக்குள்ளே டிஷர்ட்டு, அப்புறம் கேப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் கிடைக்கும். எல்லா பொருளையும் வாங்கி உங்களுக்கு எது சேல்ஸ் ஆகாமல் யூஸ் பண்ணிக்காங்க. கீழே ஃபஸ்ட் லிங்க்கில் வந்து சென்னை சவுகார்பேட்டுக்கு எப்படி போகணும், பந்தர் ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு கைடு இருக்கும். தொழில் சம்மந்தமான பொருள் எப்படி வாங்கணும் ஒரு கைடு இருக்கும். விருப்பமுள்ள நண்பர்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.